ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐ எம் கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட் இன் மை கிளாஸ் எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அந்த பொண்ணுக்கு அக்கானினா அவ்வளோ பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு அக்கானி கிட்ட வந்து சொல்றா, அக்கானி நேத்து போட்ட டிராமாவை நீ பாத்தியா? இல்ல எனக்கு வந்து இந்த ரொமான்ஸ் மொத்த விஷயம்லாம் பிடிக்காது. என்னப்பா நீ சொல்ற? இந்த மாதிரி நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், நம்ம வேணா அதை பார்க்கலாம் ஒன்னா. அதான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி எனக்கு பிடிக்காது. நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நீ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு பாரு. அக்கானிக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு, படிக்கிற வேலை இருக்கு அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் கேட்காம இல்லப்பா நம்ம ஒன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். பக்கத்துல ஸ்ட்ராபெரி பர்ஃபெக்டோட கடையும் இருக்குமா, அதை வேற அவ சொல்றா. எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு அதுவும் பிடிக்கும்னு. அதனால வாப்பா, இன்னைக்கு வந்து நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு ஒண்டிதான். சரி, இது ஒரு டேட் மாதிரி நம்மளுக்கு. இப்படிதான் சின்ன வயசுலயே இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறி இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல இவங்க ஒரு கேஃபேக்கு வந்திருப்பாங்க. அங்க அக்கானி கிட்ட அவ கேக்குறா, அக்கானி உனக்கு வந்து சைட்டோ பிடிக்குமா? என்ன நீ சொல்ற? அவனை வந்து எனக்கு பிடிக்குமா? வாய்ப்பே இல்ல, இந்த உலகத்திலேயே அவனை தான் எனக்கு பிடிக்காது. ஓ அப்படியா? ஆனா உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டா, எனக்கு வந்து அவன் மேல ஒரு கிரஷ் இருக்குப்பா. என்னது கிரஷா? அவன் மேல எதுக்கு உனக்கு இருக்கு? அவனுக்குள்ள உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? இல்ல உனக்கு தெரியல, அவனுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயமும் எனக்கு பிடிக்கும். ஏதாச்சும் ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியுமா? நான் வந்து எப்படி உனக்கு சொல்றது? நான் ஸ்பெசிபிக்கா சொன்னா, ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் அப்போ நம்மளோட ஃப்ரெண்டுல ஒரு பொண்ணு அப்படியே மயங்கி போயிட்டா. இருக்கிற யாருமே உதவி பண்ண வரவே இல்ல. சைட்டோ அப்படி இல்ல, யாரையுமே கண்டுக்காம வந்து ஹெல்ப் பண்ணா. அவளை யோசிச்சு பாக்குறா, சைட்டோ அவளுக்கும் ஹெல்ப் பண்ணிருப்பா. ஆமா, இவ சொல்றது கரெக்ட் தான். நீ நினைக்கிற மாதிரி சைட்டோ ரொம்ப கைண்டானவன். இப்பெல்லாம் நம்ம சோகமாவும் இல்ல சேடாவோ ஃபீல் பண்றோமோ அப்பெல்லாம் வந்து கூட அவன் ஹெல்ப் பண்ணுவான். இதெல்லாம் கேட்கும் போது இப்பதான் அவளுக்கு விஷயமே புரியுது. உனக்கு பரவாயில்லப்பா, நிறையவே சைட்டோவை பத்தி தெரியுது. சரி அப்பனா நான் வந்து ஏதாச்சும் பண்ணுமா என்ன? ஆமா, நீ தான் என்னோட லவ்வுக்கு உதவி பண்ண போற. அதாவது என்னோட லவ் பத்தி நீ தான் தெரிவிக்கணும். நீ அவனுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்க, அதனால என்னென்ன உன்னால பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே நோட் பண்ணி என் கிட்ட கொண்டு வா. சரி, நான் வந்து அதே மாதிரி பண்றேன். இதுக்கப்புறம் அவன் என்னென்ன பண்றானோ எல்லாத்தையுமே அவன் நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆமா என்ன ஆச்சு? இல்ல நீ வந்து உன்னோட வேலையை பாரு. அவன் எங்க போனாலும் அப்படியே நோட் பண்றது, சாப்பிடும் போதும் வீடியோ எடுக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த அவ பண்றா. நீ வந்து என்ன பண்ண இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இன்னொல்ல, சும்மா நான் வீடியோ எடுக்கிறேன் அவ்வளவுதான். இதே மாதிரி அவனுக்கு என்னென்ன பிடிக்கும் அது எல்லாத்தையுமே அவ கேக்குறா. அவன் ரா மீட்டியும் காலிக்கும் பிடிக்கும் சொல்றானா, இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு கிட்ட அவ போய் சொல்றா. எனக்கு ரா மீட்டியும் காலிக்கும் ரொம்ப பிடிக்குமா? என்னது அப்படியா? இவன் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கான், ஆனா இவனுக்கு இப்படி ஒரு சைடு இருக்கா? பரவாயில்ல, இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். இது நல்ல விஷயமா? அவன் இப்படி எதோ பண்றான், இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ற இல்லையா? பின்ன ஏன்னா அவனை பத்தி இந்த விதமான விஷயம்லாம் எனக்கு தெரியவதில்ல. அதே மாதிரி அவன் தூங்குறதுக்கு முன்னாடி புக்கை படிப்பான், எப்பயுமே அவன் கேம் விளையாடுவான், இதுதான் அவனோட ஹாபியே. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அந்த கசன் பொண்ணு வந்து எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கா. கனே, அவன் எந்த விதமான கேமை விளையாடுவான்? அந்த கேம் வந்து ரொம்ப கொடூரமா இருக்கும். அந்த சவுண்டு கேட்டாலே எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கும். அந்த மாதிரி கொடூரமான கேம் எல்லாம் விளையாடுவான். அந்த மாதிரி கேம் எல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஓ அப்படியா? ரொம்ப நன்றி, இது வந்து எனக்கு ஒரு பெரிய உதவியா இருக்க போகுது. இது எல்லாத்தையுமே அந்த கசன் பொண்ணும் சைடா பாக்குறா. சீன்ல சைட்டும் டின்னரை பத்தி கேட்க, அங்க ஃபிஷ் தான் அவ சமைக்கிறேன்னு சொல்றாளா. அதனால அவன் கொஞ்சம் சோகமாகறான். இது ஃபிஷ்ஷா? வேற ஏதாச்சும் நீ செய்யலாம்ல? என்கிட்ட நேத்து அப்படியும் எப்படியும் நிறைய விஷயத்த கேட்டு போயும் இப்போ ஃபிஷ்ஷை செய்யற, ஸ்டேக்கை செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும், அதை நீ செய்யலாம்ல? சரி, நீ வந்து எவ்வளவு தூரம் ஒரு குழந்தை மாதிரி கேட்கறனால வந்து ஒத்துக்கிறேன். ஆகவே நெக்ஸ்ட் சீன்ல அவங்க ஸ்டேக்கை வாங்குறாங்க. அங்க நந்து வரும்போதே அவ சொல்றா, பண்ண விஷயம் ரொம்ப சைல்டிஷா இருக்கு. என்னோட அம்மா கூட நான் இருக்கும் போது இந்த மாதிரி தான் மெனுல இனது அப்படின்னு நிறைய விஷயத்த நான் கேட்பேன். சரி ஏதோ ஒன்று, நான் வந்து உனக்காக நான் சமைக்கிறேன். சீன்ல அங்கே ஸ்டேக்கை சமைச்சு கொடுக்க அது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச போது. ஆனால் அவளுக்கு இன்னமும் டவுட்டா இருக்கா. அப்புறம் தான் ஆளு சொல்றான், இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இது உண்மையிலேயே நல்லா இருக்கு, முடிஞ்சா இதை தினமும் செய்ய பாரு, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஓ அப்படியா? அப்பனா நீ வந்து என்ன சொல்ற? அதாவது நான் உன்னை மேரி பண்ணிக்கணும் அதானே? நீ என்ன பேசின்னு இருக்க? நம்ம ரெண்டு பேருமே ஆல்ரெடி மேரிடா இருக்கும். ஆமா நானும் மறந்து போயிட்டேன். ஏதோ ஒன்று, நீ கவலைப்படாத, உனக்காக ஒரு சூப்பரான டின்னரா நான் எப்பயுமே சமைச்சு தரேன். ஆனா நீ அதுக்குன்னு எவ்வளவு கிட்ட வருது சரிதானா? இல்ல நான் ரொம்ப ஆர்வமாயிட்டேன், அதுக்கும் மேல உனக்கு கேட்காதுல, அதுக்காக தான் நான் வந்து எவ்வளவு கிட்ட வரேன். சீன்ல அந்த பொண்ணு வந்து உனக்கு எந்த மாதிரி பொண்ணுங்க பிடிக்கும் அப்படின்னு சைட்டோ கிட்ட கேக்குறா. நான் சைட்டோக்கு ஸ்பெசிபிக்கா இந்த மாதிரி பொண்ணுங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் பிடிக்காது. உங்க சைட்டோவும் சொல்றான், உண்மையா சொன்னா எனக்கு ரொமான்ஸை இப்ப வச்சலாம் எனக்கு சொல்ல தெரியாது. இந்த மாதிரி எனக்கு ரொமான்ஸ் அது வந்து வராது. நான் இது காம்ப்ளிகேட்டடான விஷயம், அதாவது டைப்பை வச்சு நான் சொல்றது. ஒருத்தங்களுக்கு உள்ள ஒரு விதமா ஃபீல் ஆகும். டார்கெட் பண்ணக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள எப்படி இருக்கோ அதை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இமாரிக்கு
இதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒரு நல்ல ப்ரிஃபரன்ஸ் தான். சரி நீ வந்து இப்படி சொல்றனா, அதாவது அவங்கள பத்தி உனக்கு தெரிய ஆரம்பிச்சா கண்டிப்பா லவ் பண்ணுவியா? அப்படி இருந்தா நான் பண்ணுவேன். சொல்ற விஷயமும் நல்ல விஷயமா இருக்கு. ஏன்னா என்கிட்ட ஏகப்பட்ட ஆளுங்க கன்ஃபர்ஸ் பண்றதுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டா எல்லாருமே ஒரே பதிலா இருக்க அந்த செஸ்ட்டை தான் அவங்க சொன்னாங்க. ஏன்னா நீ வந்து ரொம்ப பிரிட்டியா இருக்க, அதனால தான் அவங்க அப்படி சொல்லியிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. என்னது அப்படியா? நான் வந்து ரொம்ப பிரிட்டியா என்ன? அதுக்குன்னு நீ வந்து இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. சும்மா ப்ரிடிக்ட் பண்ண அவ்வளவுதான். ஏன்னா நான் ஒரு ஜீனியஸ். சரி ஏதோ ஒண்ணு நீ வந்து சொன்னல, மத்தவங்க உன்னை உள்ளல இருந்து லவ் பண்ணா வந்து நீ கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பேன. இப்போ டார்கெட் பண்ணவங்க அது வந்து நானா இருந்தா நீ வந்து என்ன எப்படி ஃபீல் பண்ற? இது கேட்டோன்னே அவனுக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. அங்க அப்படியே அவ சொல்றா, பரவாயில்ல சைட்டோ, நீ வந்து ரொம்ப வெக்கப்படுற, நான் சும்மா ஜோக் பண்ண. அப்படியே அவ ஓடியும் போயிடறான். அங்க திடீர்னு அந்த கசன் பண்ண வரா. நெக்ஸ்ட் சீன்ல இன்னுமும் அக்கா நீ நிறைய விஷயத்த நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரூம்குள்ள எல்லாம் போய் இவன் என்னென்ன பண்ணி வச்சிருக்கான் எல்லாத்தையுமே அவ நோட் பண்றா. தீண்ட வர இவ ரொம்ப பயந்து கத்திடுறா. ஆமா என்ன ஆச்சு? நீ வந்து என்ன பாத்துட்ட, அதுக்கப்புறம் தானே நீ இங்க வந்த. இதுக்கு மேல இது என்ன புக்கு ரொம்ப சீக்ரெட்னு இருக்கு. அது ஒன்னும் இல்ல, அது சும்மா ஒரு புக்கு தான். அது மேல நான் தான் சீக்ரெட்னு போட்டிருக்கேன். சரி இந்த மாதிரி நான் எதுக்கு வந்தேன்னா ஒரு புக்கை உன்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னா. ஏதாச்சும் ரெக்கமெண்ட் உன்னால பண்ண முடியுமா? ஹியூமன்ஸோட ஹிஸ்டரிய பத்தி அவன் கொடுக்குறான். இதனால உனக்கு நிறையவே ஃபன்னும் கிடைக்கும். இதை பத்திலாம் அங்க ஹிமாவரி கிட்ட சொல்ல, ஹிமாவரி அங்க லைப்ரரியில புக்கை வாங்கி படிக்கிறா. அவளுக்கும் ஹிமாவரிக்கு அங்க மண்டையில ஏறவே இல்ல. வார்த்தைகள் அது ரொம்ப கடுமையா இருக்கு. இதை இவன் எப்படிதான் படிச்சானோ? நான் மன்னிச்சிருப்பா, நான் வந்து உனக்கு ஏத்த மாதிரி அவன் கிட்ட கேட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். சரி நீ கவலைப்படாத, நானே அவன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி வேற ஏதாச்சும் புக் இருக்குமான்னு. நெக்ஸ்ட் சீன்ல இவங்க போய் பேசுறாங்களா, அங்க இது எல்லாத்தையுமே அவ ஒட்டி பார்த்துன்னு இருக்கா. ஹிமாவரிக்கு அவன் தேங்க்ஸும் சொல்றான். ஏன்னா உன்னாலதான் நீ வந்து எப்பயுமே எங்க ரெண்டு பேரோட ஃபைட்டை தடுக்கிற, அதனால தான் நான் இப்போ வரைக்கும் உயிரோட இருக்கேன். உண்மையை சொன்னா எனக்கு மத்தவங்க சண்டை போறது சுத்தமா பிடிக்காது. அதே மாதிரி நீ நினைக்கிற மாதிரி நம்ம அக்கா நீ அவ ஒன்னும் கெட்ட பொண்ணு இல்ல, இப்போ உண்மையிலேயே ஒரு நல்ல பொண்ணு. நிறைய விஷயத்துல அவ எனக்கு உதவி பண்ணிருக்கா. புக்கு சொன்னதும் அவதான். என்னது புக்கு சொன்னது அவதானா? இல்ல இல்ல, பல வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து மத்தவங்களால புலி ஆகும்போது அவதான் என்ன காப்பாத்தினா. ஓ அப்படியா? ஆனா ஏதோ ஒண்ணு, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை எதுக்கு மத்தவங்க புலி பண்ணும்? முடிய பாரு, அது ரொம்ப அழகா இருக்கு. அங்க இதை கேட்டோன்னே அவ சொல்றா, நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பேசுறீங்க. அதாவது அவளும் இதை சொல்லிருக்கா, மத்தவங்களுக்கு இந்த விஷயம் வந்து பிடிக்கல போல, அவங்களோட டேஸ்ட் அது வந்து நல்லா இல்ல. எல்லாத்தையுமே அவ பாத்து நிற்பாளா. அங்க கசின் பண்ண வர அவ ரொம்ப பயந்து போயிடறா. ஏய் நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நான் சும்மா பாத்து நின்றேன் அவ்வளவுதான். ஏன்னா ஹிமாரி அவன் கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி நடந்துக்கிறா. இல்ல நீ தான் நோட்டீஸ் பண்ணல, அவ எப்பத்துல இருந்தோ இப்படிதான். இது கிட்ட அவ ரொம்ப ஆச்சரியமாகறா. சீன்ல ஹிமாரி அவங்க தேங்க்ஸ் சொல்றா. ரொம்ப தேங்க்ஸ் அக்கானே, ஏன்னா உன்னாலதான் இன்னைக்கு நிறைய விஷயத்த நான் பேசினேன் அவன் கிட்ட. அதே மாதிரி நீ சொன்ன மாதிரியே அவனும் சொன்னான் தெரியுமா, என்னோட முடி அது வந்து நல்லா இருக்கான். இதுக்கப்புறம் அவ வீட்டுக்கு வரட்டா அப்படின்னு அந்த விஷயத்த பத்தி கேக்குறா. ஆனா இதை கேட்டோன்னே அவ ஆடி போயிடறா. சைட்டோ வந்தானே இவளோட வீட்டுல வாழ்றா. இப்ப தெரிய வந்தா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வருமா? இதனால இவ பாட்டம்லெஸ்ஸே இல்லாத வீட்டுல வாழ்றா அப்படின்னு சொல்றா. அப்பனா என்ன நீ ஏதாச்சும் படகுல வாழ்றியா என்ன? அப்படி இல்ல ஒரு பேரையில கட் பண்ணி நான் அதுலதான் வாழ்றேன். நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பனா நீ வந்து என்ன வெறுக்கிறியா? நான் வந்து உன்னோட வீட்டுக்கு வரக்கூடாதா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி என்னோட வீடு ஒரே குப்பையா இருக்கும். அப்பனா நான் வந்து உனக்கு ஒரு தொல்லையா இருக்கல? இல்ல இல்ல, நீ கண்டிப்பா என்னோட வீட்டுக்கு வரலாம். நெக்ஸ்ட் சீன்ல இத பத்திலாம் அங்க சொல்ல அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். அட நீ வந்து என்ன காரியம் பண்ணிருக்க? இப்ப வந்துட்டா ஒரு பிரச்சனை ஆயிடுமே. அதனால தான் உன்னோட பொருள் எல்லாத்தையுமே நம்ம கிளீன் பண்ணணும். உன்னோட பிரசன்ஸ் அது எல்லாத்தையுமே நான் அழிக்கணும். எல்லாத்துக்கும் காரணம் செய்சி தான். அவ வந்து சொல்லிருக்கா இந்த மாதிரி அவ வந்து அக்கனையோட வீட்டுக்கு வந்திருக்கானு. நான் அவளோட வாயை ஃபர்ஸ்ட் மூடணும். இதுக்குள்ளே அங்க பெல் அடிக்க யார் அதுன்னு பார்த்தா ஹிமாரி தான். ஹிமாரியை பார்த்தோன்னே அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஏய் நீ என்ன பண்ணிருக்க? சீக்கிரமா போய் ஏதாச்சும் பண்ணு. நான் ஃபர்ஸ்ட் அவளை பாத்துக்கிறேன், நான் மத்த விஷயத்த அங்க போய் கிளீன் பண்றேன். இந்த சைடு அவன் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறானா, அவங்க ரெண்டு பேரும் டக்குன்னு உள்ளே வந்துட்டாங்க. ஒரு ஃபோன் நோட்டிபிகேஷனும் வந்து அதை பார்த்து அவ கேக்குறா, மா இப்போ கிச்சன்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வந்தது, அது என்ன போனோட நோட்டிபிகேஷனா என்ன? இல்ல இல்ல, அது வந்து உன்னோட மைண்ட்ல வந்த இமேஜினேஷன் நினைக்கிறேன், அது ஒன்னும் சவுண்ட் இல்ல. சரி ஏதோ ஒண்ணு, இந்த மாதிரி உனக்கு வந்து அவன் மேல கிரஷ் இல்லல? ஏன் அப்படி கேக்குறேன்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே உனக்கும் அவன் மேல ரொம்ப கிரஷ் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இல்ல அப்படிலாம் இல்ல, நான் வந்து எதுக்கு அவன மாதிரி ஒரு பையனை லவ் பண்ண போறேன்? வாய்ப்பே இல்ல. சரி அப்ப எனக்கு பிரச்சனை இல்ல, அவனுக்கு உன் மேல கிரஷா இருந்து நான் வந்து லவ் பண்ணா என்னோட வழிக்கு நான் ஒரு தடையா இருக்க விரும்பல. இப்போ எனக்கு யாருமே ரைவல் இல்லைன்னா அது ஒரு நல்ல விஷயம் தான். சீன்ல அங்க தனியா டேட்டுக்கு அவ கூப்பிடுறா. இதை கேட்டோன்னே சைட்டவும் சொல்றான், யாரா இருந்தாலும் இதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, கண்டிப்பா நானும் இதுக்கு ஒத்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே அக்கானே கேக்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. என்ன அக்கானே இந்த மாதிரி உனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதோ? நீ வந்து அவங்கள தடுக்க மாட்டியா? நான் வந்து எதுக்கு தடுக்கணும்? இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க, அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இதுல என்ன ஒரு பிரச்சனை? அவனுக்கு ஹிமாரி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கா, அப்படி நான் தடுத்தனா அவ ரொம்ப கஷ்டப்படுவா, அவ சேட் ஆயிடுவா. அந்த மாதிரி நான் பார்க்க விரும்பல. இல்ல உனக்கு புரியல, நீ வந்து பேச வேண்டியது ஹிமாரி கிட்ட இல்ல, உன் கூடயே நீ வந்து பேசணும். இது கேட்டோன்னே அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி ஷாக் ஆகி நிக்கிறா. சீன்ல இவங்க ரெண்டு பேருமே சாப்பிடும் போதே அந்த டேட் விஷயத்தை பத்தி அவன் சொல்றானா, ஆமா இத வந்து எதுக்கு இங்க சொல்ற? அதாவது நம்ம ரெண்டு பேரும்
பேரும் மேரிடா இருக்கும், அதனால தான் நான் இப்படி சொல்றேன். உனக்கு புரியாதா? இந்த மாதிரி நம்ம 2 பேரும் ஃபோர்ஸ் பண்ணி தான் மேரிடா இருக்கும். நம்மளோட கனவை அச்சீவ் பண்றதுக்கு நம்ம ஒன்னா இருக்கோம், மத்தபடி எதுவும் இல்ல. யார வேணாலும் டேட் பண்ண, யாரு கூட வேணா இரு, எனக்கு அதுல பிரச்சனையே இல்ல. ஓ அப்படியா? நான் இதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டேனே. நெக்ஸ்ட் சீன்ல அவன் போறானா, அங்க போகும்போதே சொல்றான், நான் வந்து இப்ப போறேன், ஆனா இப்போ நான் கேக்குறேன் ஓகே தானா? நீ தடுத்தா நான் இப்ப கூட நிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். இல்ல ஓகே தான், நீ வந்து கண்டிப்பா போலாம், நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பேன். அப்போ வந்து நான் போறேன். இல்ல இரு, நீ வந்து போக கூடாது. எனக்கு ஏன் தெரியல, இந்த விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. வேற ஒரு பொண்ணு கூட போறது எனக்கு வந்து ஒரு விதமா ஃபீல் ஆகுது. நீ வந்து மத்தவங்க யாரு கூடயும் போக கூடாது. இததான் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன், நீயே சொல்லிட்ட. உண்மையை சொன்னா நான் இன்னும் டேட்டுக்கு போகல, நான் எப்பயும் அந்த டேட்டை கேன்சல் பண்ணிட்டேன். கேட்டோடனே அவ இன்னமும் கடுப்பாகிறா. அடே நீ வந்து என்னை ஏமாத்திட்ட, அதாவது எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஃபீல் பண்ணி சொன்னா, ஏமா நீ இப்படி கடைசியில சொல்ற? கவலைப்படாத, நம்ம 2 பேருமே இன்னைக்கு ஷாப்பிங்க்கு போகணும், அதனால வா நம்ம போகலாம். அடே நான் வந்து ட்ரெஸ் கூட மாத்தல. என்ன சொல்ற? நீ வந்து ரொம்ப அழகா இருக்க, இதுல என்ன பிரச்சனை? நீ வந்து அப்பாலஜிக்காக ஏதாச்சும் ஒண்ணு வாங்கி தரணும். உனக்கு வந்து ஒரு ரிங்கியை நான் வாங்கி கொடுக்குறேன். கேட்டவ இன்னமும் வைக்கப்படுறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹிமாரி இன்னமும் விட்டு கொடுக்கல, அங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாளா. சைட்டவும் சொல்றான், நான் எதிர்பார்க்கல வந்து டேட்டுக்கு வரலன்னு சொல்லியும் நீ வந்து இப்ப என்கிட்ட வந்து பேசுற. இல்ல எனக்கு அது பிரச்சனை இல்ல, ஏன்னா நான் எப்போ வேணாலும் உன்னை டேட்டுக்கு கூப்பிட முடியும், நீயும் எப்போ வேணாலும் வரலாம், இல்ல வேணான்னு சொல்லலாம். அதனால நான் வந்து இதுக்கு விட்டு கொடுக்கணும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கனி கிட்ட நான் நிறைய வாட்டி ஃப்ரெண்டா இருக்கலாமா, நிறைய விஷயத்த பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டிருக்கேன். இருந்தாலும் அவ ஒத்துக்கவே மாட்டா. நிறைய முறை நான் கேட்டக்கு அப்புறம் தான் ஒத்துப்பா. சோ அந்த விஷயத்திலேயே நான் விட்டு கொடுக்கல. உன்னை உண்டி நான் விட்டு கொடுப்பேனா? நீ லவ் பண்ற வரைக்கும் நான் உன்னை விட்டு கொடுக்க போதா இல்ல. இது எல்லாத்தையுமே அந்த கசன் பொண்ணும் கேட்பாளா. அங்க அவளும் சொல்றா, அப்படின்னா நீ வந்து என்னோட அப்ரூவலை கேட்கணும். எனக்கு அப்ரூவல் வேணும்னா இந்த மாதிரி நான் என்ன பண்ணும்? நீ எனக்காக 1000 லெமன் பிரெட்டை வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பா நான் வந்து என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன். இந்த சைடு இது எல்லாத்தையுமே பாத்துக்கினே அவ சொல்றா, நான் ஒன்னும் அவனை விட்டு கொடுக்க போதில்ல. அட நான் வந்து என்ன சொல்ல இருக்கேன். ஸோ இங்கே இந்த எபிசோட முடியுது. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி சேனலுக்கு இப்பதான் வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் உங்களுக்கும் தெரியும் இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.